வந்து பார்த்திங்கன்னா மாடுபிடி, அதாவது ஜல்லிக்கட்டு அந்த ஒரு கான்செப்டில் தான் வந்து எடுத்திருக்காங்க. அந்த கான்செப்டில் வந்து குடும்ப பகை வெளியில் போய் முட்டாத அளவுக்கு நல்லா நல்லா ரவுண்டிங்கில் விளாட்ற மாரி அதுதான் இருக்குது. படம் வந்து போர்லாம் அடிக்கலை, நல்லா தான் இருக்குது. ஒன்ஸ் பார்க்கலாம். அவங்க மாமனே அவன் பொண்ணு சாணி ஆள்றன்னு சொல்கிறேன். அவங்க படம் நம்ம ஆக்டர் விமல் அவர்கள் நடித்த வடம் மூவி வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் பார்க்க வேண்டிய படம் வந்து வேறு ஒரு படத்துக்காக வந்தேன். ஷோ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ விமலும் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஹிட்டுகள் மூவிஸ் எல்லாம் கொடுத்தவர். ஸோ அவர் படத்தையும் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக சரி டிக்கெட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இந்த படத்துக்கு நான் வந்தேன். தேட்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் படம் வந்து என்னை பெருசாக வந்து ஈர்க்கலை. இந்த படத்துடைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மாடுபிடி, அதாவது ஜல்லிக்கட்டு அந்த ஒரு கான்செப்டில் தான் வந்து எடுத்திருக்காங்க. அந்த கான்செப்டில் வந்து குடும்ப பகை, அப்புறம் வந்து அந்த ஜல்லிக்கட்டு பிடியில் வந்து வில்லன் ஹீரோ அப்படின்றது இருப்பாங்க, அப்புறம் வில்லன் கேங்குன்றது இருப்பாங்க, ஹீரோ கேங்கை வந்து வீழ்த்தணும் அப்படின்றது இருப்பாங்க. அதை நோக்கி தான் வந்து இந்த படத்துடைய கதை வந்து நகருது. இந்த படத்துடைய கதை என்னென்னா வில்லன் வந்து நட்டி, அவர்கிட்ட தான் இந்த படத்துடைய கதை வந்து ஸ்டார்ட் ஆகும். நட்டி அவர்கள் வந்து இந்த படத்தில் என்னென்னா அவருடைய வில்லன் ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்க வெட்டி கௌரவம். அந்த வெட்டி கௌரவம் மூலிமா அவர் வந்து என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுறாரு, அது மூலிமா எப்படி அழிகிறாரு அப்படின்ற அவர் சைடில் இருக்கிற கதை. அப்புறம் ஹீரோ சைடில் இருக்கிற கதை பார்த்திங்கன்னா அவர் சைடில் வந்து ஒரு பெரிய குடும்பம், அவர் வந்து ஜல்லிக்கட்டு மாடு அவங்களாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. நட்டியும் அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு மாடு அப்படின்றத ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுப்புற 2 பேருக்கும் நடுப்புற சண்டை. இது 3ஆவதாக வில்லன் குரூப் அப்படின்றது மாதிரி வருவாங்க. இது ஒரு ஃபேமிலி ஸ்டோரியாக அப்படின்னு கனெக்டடாக வந்து எடுத்திருக்காங்க. பல மூவிஸ் இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம். ஆடுகளம் எஜமான், ஆமாம், ஆடுகளம் எஜமான், வெற்றிமாறன் மூவி, அப்புறம் வந்து கொடி படத்துடைய மூவி, அப்புறம் கில்லி கிளைமேக்ஸ் இருக்கும். அந்த படத்தை ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் வந்து பர்சனலாக கனெக்ட் ஆகலை. பர்சனலாக ஏன் கனெக்ட் ஆகலை அப்படின்னா விமல் அவர்கள் வந்து சூப்பராக யங்காக ஃபிட்டாக சூப்பராக இருக்கார். அதில் வந்து குறைச்சி எடை போடவே முடியாது. அவருக்கு நான் ஒரு 10 பாயிண்ட்டுக்கு சொல்லணும்னா அப்படின்னா ஒரு ஹீரோக்கான மெட்டீரியல் 10க்கு நான் 15-20 கூட நான் கொடுப்பேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி கதைக்கு வந்து நிறையா ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்தில் இருக்குது. நிறையா வந்து உழைக்கணும். ஏன்னா இப்போது இண்டஸ்ட்ரின்னு வரும்போது, சினிமான்னு வரும்போது இங்கே வந்து போட்டி தான். என்ன தான் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து பெருசாக சப்போர்ட்டுன்றதை பண்ணாலும் போட்டி போட்டால் தான் இங்கே ஜெயிப்பாங்க. ஜெயிச்சவங்கள தான் வந்து இங்கே வந்து ஆடியன்ஸ் வந்து கொண்டாடுவாங்க. ஸோ நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப டயர்டாகும். நான் இதுக்கு மாதிரி மெனக்கிடணும், இது போதும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நின்றுட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனாலே வந்து இது வந்து கமர்ஷியலாக வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நட்டி அவர்களுடைய வில்லத்தனம் அது வந்து கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்புறம் கமர்ஷியல் எலிமெண்ட்டாக பார்க்கும்போது ஏற்கனவே நிறையா படங்களை பார்த்த மாதிரி இருக்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கொடி படத்தில் தனுஷும் திரிஷாக்கும் ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அது வந்து இந்த படத்தில் வந்து அப்படியே கட் பண்ணி காப்பி இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. கில்லி படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஹீரோக்கும் வில்லனுக்கும் எண்டில் ஃபைட் நடக்கும் 1 to 1. ஆனால் இந்த படத்தில் வந்து ஹீரோக்கும் வில்லன் குரூப்புக்கும் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஃபைட் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து படம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நடுப்புற நிறையா சில கொலை சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பர்சனலாக வந்து கனெக்ட் ஆகலை. படத்தில் வந்து புதுசாக காமிச்சிருக்கிறது என்னென்னா மாடுபிடி அப்படின்றது வந்து நம்ம நிறைய விஷயம் பார்த்துருப்போம், நியூஸ் சேனல்ஸை பார்த்துருப்போம், படத்தில் பார்த்துருப்போம். மாடை வந்து அவுத்து விட்டு பிடிச்சதான் பார்த்துருப்போம். இந்த படத்தில் கொஞ்சம் புதுசாக வந்து காமிச்சிருப்பாங்க. படத்துடைய டைட்டில் வந்து வடம். அந்த வடத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு அர்த்தம் அதில் ஒன்று இருக்குது. அது வடத்துக்கான அர்த்தம் என்னென்னா அது ஒரு இறுக்கமான ஒரு கயிறு, ஒரு தடிமனான ஒரு கயிறு. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா தேர் இழுக்கிறதுக்கு அந்த கயிறு வந்து எவ்வளோ தடிமனாக இருக்குமோ, எவ்வளோ வலுவாக இருக்குமோ, அந்த கயிறை வச்சு தான் மையமாக வச்சு ஒரு மாடுபிடி அப்படின்றது வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அந்த விஷயத்தில் வந்து புதுசாக இந்த டேரக்டர் வந்து காமிச்சிருக்காங்க. அந்த டேரக்டர் பேர் எனக்கு சரியாக உச்சரிப்பு வரல, சரியாக தெரில, கெந்திரன் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட டேரக்டர். அந்த வகையில் அவருக்கு வந்து ப்ளஸ் அப்படின்றது வந்து சொல்லலாம். அடிஷ்னலாக இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் வந்து டிமான் மியூசிக். அது வில்லேஜ் ஓரியன்டாக விண்டேஜ் மூவிஸ் வந்து நம்மளுக்கு வந்து நிறையா வந்து பார்த்த மாதிரி இருக்கும். அடிஷ்னலாக என்ன சொல்லணுன்னா இந்த படத்தில் நிறையா ப்ளஸ்ன்னு வந்து நான் எதிர்பார்த்து சொல்லலாம் தான் இருந்தேன். பட்டு ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லா தான் இருக்குது. ஒருவேளை ஸ்க்ரீன் ப்ளே இவங்க வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து டோட்டலாக வந்து பார்க்கவே பிடிக்காமல் இன்டர்வியூவில் எழுந்திரிச்சு போயிடலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. படம் வந்து போர்லாம் அடிக்கலை, நல்லா தான் இருக்குது. ஒன்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலிஸாக வந்து பார்த்தாங்க, இல்லை 10 சீரியல் பார்க்குறவங்க, 20 சீரியல் பார்க்குறவங்க, தொடர்ந்து ஒரு 10 மணி நேரம் சீரியல் பார்க்குறவங்க அப்படின்னா வந்து தாராளமாக பார்ப்பாங்க. பட் இந்த நேரத்தில் இந்த படத்தை பார்ப்பாங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா எக்ஸாம் டைம்ஸு, செமஸ்டர் டைம்ஸு, அதனால் வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்குறது வந்து கொஞ்சம் டவுட் தான். ஓடிடிக்கு வந்தாலும் ஓட்டி தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது படங்கள். மற்றபடி படத்துக்கு என்னுடைய பாயிண்ட் வந்து ஒரு 10க்கு வந்து ஒரு 7 அப்படின்றதா தருவேன். 7க்கு கம்மியாக கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏற்கனவே பார்த்த ஹீரோஸு, டிமான் மியூசிக், அதுக்காக தான் நான் 7 அப்படின்றது கொடுக்குறேன். வேறு யாராவது நடிச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து நான் இன்னும் கம்மியாக தான் கொடுத்துருப்பேன். ஹீரோயின் வந்து புது ஹீரோயின். அவங்க வந்து கொஞ்சம் தான் வராங்க.
ஒரு 2 பாட்டுக்கு வந்து இருக்காங்க. பர்சனலாக நம்ம சில ரீல்ஸ்லாம் பார்ப்போம். ஜல்லிக்கட்டு மாடை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட ஒரு பொண்ணு நின்றுட்டுருப்பாங்க. அந்த ஒரு ரீல்ஸ் அட்ராக்ஷனுக்காக தான் ஹீரோயின் வச்ச மாதிரி தான் இருக்குது. மூவிஸாக பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து கனெக்டட் ஆகலை. நிறையா விஷயம் வந்து கனெக்டட் ஆகலை. தேங்க்யூ. இல்லை சார், நல்லா இருக்குது சார். ஜல்லிக்கட்டு பார்க்குற மாரி என்ன பிடிச்சிருக்கு? அதில் வந்து எப்படின்னா வெளியில் போய் முட்டாத அளவுக்கு நல்லா ரவுண்டிங்கில் விளாட்ற மாரி நல்லா இருக்குது. எந்த இடைஞ்சல் எல்லாமே நல்லா இருக்கும். என்னது ஜல்லிக்கட்டு ஓகே. விமல் எப்படி இருக்காரு? என்ன சார்? விமல் அதான் சூப்பராக. என்ன மியூசிக்லாம் எப்படி? இல்லை காமெடியெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இருந்தாலும் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருந்தான். என்ன பிடிச்சிருக்கு? அந்த மாடு தானே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாடா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. போயிட்டு பண்ணிட்டு இல்லை மாடு நல்லா இருந்துச்சு. காமெடிலாம் எப்படி இருக்கு? காமெடி செம்மண்ணா. ஆனால் அவர் கொலை பண்ணுறேன்னு அவன் மாமனே கொலை, அவன் பொண்ணு சாணி ஆள்றன்னு சொல்கிறேன். அவங்களே கொலை பண்ணுறாங்க. இதுல இருக்கா? சூப்பராக இருந்தால் படம். இப்போ சூப்பராக நான் ஃபஸ்ட்டு தானே. இப்போ தானே ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு தானே. ஃபஸ்ட்டு படம் தான் சூப்பர். ஃபஸ்ட்டில்